மக்களே, இது வேப்பன்பள்ளி ரோடு. இது வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வந்து வேப்பன்பள்ளிக்கு போகலாம். ஆனால் இது தடத்தரா கிராமம். வேப்பன்பள்ளிக்கு போகிற வழியில் இந்த பெரியவரை பாருங்கள். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இந்த குடிசையில் இந்த ரோடு பக்கமே மெயின் ரோடு பக்கமே பாம்பு கூரம் எது வந்தாலும் பாவம் அவர் கஷ்டப்படுற ஆள் ஆடுங்குது. இதனால் எனக்கு தெரியல. நான் கம்பெனிக்கு போய் வரும்போது பாவம் இது மாதிரி இருந்தார். நான் ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு நான் போயிட்டு பேக்கரியில் எல்லாம் வாங்கி வந்தேன். சாப்பாடு வீட்டிலேருந்து பேக்கரியிலேருந்து எல்லாம் வாங்கி வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும் போட்டுக்கிறதுக்கு? துணி வேணுமா? என்ன வேணும்னு? இது சாப்பாடு இருக்கே, சாப்பிடல நீங்கள்? யார் வாங்கி வந்து கொடுத்தது? அந்த கவரில் இருக்கே சாப்பாடு. ஆமாம் சரி, 1ஆம் தேதி வரட்டும். 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி வரேன். உங்களுக்கு ஒரு வேட்டி துணி சட்டை ஒன்று நல்ல சட்டையாக வாங்கி வந்து நான் தரேன். போட்டுக்கோங்க. உள்ளே போய் தூங்குங்க. குளிர் எடுக்கும். இந்த டைமில் வந்து ரோடு பக்கம் தூங்காதீங்க. லாரிங்க வரும், பஸ்ஸு போகும் பாருங்கள். இந்த ரோடு பக்கம் தூங்காதீங்க. உள்ளே போய் தூங்க. என்னால் அது வீட்டில் இப்போ கடை இல்லை எங்கேயும் வாங்கினதுக்கு. வீட்டில் இருந்து தான் நான் போட்டு வந்தேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பாருங்கள், இதில் ப்ரெட்டு தண்ணி எல்லாம் இருக்குது. எடுத்துக்கோங்க. அந்த சாப்பாடு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே போய் தூங்குங்க. ஓகேவா? உள்ளே போயிடுங்க. ரோடு பக்கம் தூங்காதீங்க. ஏன்னா எவன் எப்படி வரான் தூக்கம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மேடு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? மண்ணு கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு ஆகுமா உங்களுக்கு? மண்ணு இறக்கி விடலாம், எல்லாம் செய்யலாம். வரேன் நான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரட்டும். நானும் கொஞ்சம் ஏழை பட்டு எனக்கு சம்பளம் இல்லை இது வரைக்கும். நான் ஏதோ என் சொந்த காசில் என் தம்பி காசு போட்டுவிட்டு நான் வாங்கினேன். உள்ளே போயிடுங்க. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போயிடுங்க. எல்லாம் பார்த்தேன் மக்களே. மெயின் ரோடு பாவம் வேப்பனப்பள்ளிக்கு போகிற வழியில் தடத்தரான்ற கிராமம். யாராவது முடிஞ்சால் கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். யாரும் தப்பாக ஒன்றும் கமெண்ட் பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்சு நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரோம், பகல் ஷிஃப்ட் போயிட்டு வரோம். எல்லாம் பார்க்குற வழியில் தான் இந்த பெரியவரை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாகிறார் பெரியவரே. பாருங்கள், வந்து கொடுத்த உடனே சாப்பிட்றாரு. எவ்வளோ பட்னியாக இருப்பார் அவர். யாரும் இந்த மாதிரி பெற்றவங்களை யாரும் விட்டு தராதிங்க மக்களே. இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மெயின் ரோடு தான் பார்த்தீங்களா, மெயின் ரோடு இது. தடத்தரான்ற எதாக இருந்தாலும் இந்த பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் கூடிய சீக்கிரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பிஸ்கெட் இருக்குது, சாப்பாடு இருக்குது. ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தாங்களா உங்களுக்கு யாராவது? தண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க தானே டெய்லி உங்களுக்கு? அது 1ஆம் தேதி அது எனக்குதோ அதை பார்த்து இந்த குடிசையை பிரித்து இது பண்ணி உங்களுக்கு க்ளீனாக போட்டு தரேன் நான். அந்த தார்பால் அதே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. அந்த மண்ணை இறக்கி விட்டு கீழே உங்களுக்கு எனக்குதோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இப்போதைக்கு உள்ளே போய் கொஞ்சம் மெதுவாக தூங்குங்க. ரோடு பக்கம் தூங்காதீங்க. பாம்பு கூரம் எது வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஒரு புது கம்பளி போட்டுக்கிறதுக்கு லுங்கி எல்லாம் நான் வாங்கி தரேன். வரட்டுமா? வரேன்ப்பா. இது பிஸ்கெட்டு ப்ரெட்டெல்லாம் இருக்குது. கீழே வச்சிங்கன்னா எறும்புங்க சேர்ந்துடும். மேலே எங்கேயாவது மாட்டி விடுங்க. முடிதா இல்லையா மாட்டி விடுறதுக்கு? அங்கே பாருங்கள், எட்டுன்னு வந்து கொடுத்தோன்னே எவ்வளோ பசியோட அவர் சாப்பிட்றாரு. தாத்தா, நீங்கள் பயப்படாதீங்க. நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுறேன். வரட்டுமா? பத்ரம்.